நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றப்ப தான், அவரோட ஐக்கியமா இருக்கிறப்ப தான் அவருடைய நோக்கம், சித்தம் என்னங்கிறத அறிந்து, அதை நம்ம அவர் தான் விருப்பத்தை கொடுக்குறாரு, அதை பெற்றுக்கொள்ளும்படியா அவரே காரியங்களை வாய்க்க பண்றாரு. இப்போ பிள்ளைங்க இருக்காங்க, அம்மா எனக்கு பசிக்குதுன்னு கேட்டா தான் உடனே சாப்பாடு கொடுக்குறாங்க. அது கேட்காம இருக்க வரையில இவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அதுபோல நமக்குள்ள பசியும் தாகமும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறப்ப அவர் அறிந்து கொள்றப்ப அந்த நித்திய ஜீவனானது உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த புஸ்தகத்துல இதை வாசிக்கிறப்ப அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா தான் இவ்வளவு அற்புதங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து விடாகிறதுன்னு இங்க சொல்றத பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இயேசு நமக்காக செய்து முடித்ததை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக தந்தையின் வலது பக்கத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் எனக்காக மரித்ததை நான் விசுவாசித்து அவர் என்னுடைய ஆண்டவர் இரட்சகர் என்று அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படுது, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படுது. நான் இதெல்லாம் செஞ்சுட்டேனே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனே, இப்போ நான் ஞானஸ்தானமும் எடுத்துட்டேனே அப்படின்னு. அதாவது இந்த அறிக்கையிட்டு இவரை விசுவாசித்து இந்த ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் ஞானஸ்தானம். ஜீவனை பெற்றுக்கொள்ளாத ஆளுகளுக்கு வெறுமனே ஞானஸ்தானம் கொடுத்து பேரை மாற்றி கோயிலில் அங்கமாக வச்சிருக்கிறதுனா அவங்க வாழ்க்கையின் ஜீவியம் வெற்றி அடையாது. ஆனால் இயேசுவை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொண்டு இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பரிபூரணம் உள்ளவர்களாம் வார்த்தையை பிடித்து கொண்டு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அது எல்லா வகையிலையும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், குடும்பத்திலையும், பிள்ளைகளுடைய காரியத்திலும், நாம் செய்யக்கூடிய தொழிலும், நம்ம செய்யக்கூடிய ஊழியத்திலும், எல்லாவற்றிலும் அங்கே ஜீவன் உண்டாக ஆரம்பித்து விடும். அதை சொல்றதை காட்டிலும் ஆசீர்வாதமும் செழிப்பும் அங்கே பெருக ஆரம்பித்து விடும். அப்ப நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவனை காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க சத்தியத்தை அறிந்து கொள்ள அந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வல்லமை, ஜீவன் இந்த வசனத்துக்கு இருக்கிறது.